நேற்றைய தினம் இங்கே இந்த அவையில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் அவர் தவறான ஒரு பதிவை செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய வந்துட்டாரு. நீங்க அவரை பத்தி சொல்றீங்க, உள்ள வந்துட்டார் அவர். எங்களுடைய தலைவருடைய குடும்பத்தை அவருடைய உறவினர் தான் அங்கே வழக்கு போட்டார் என்று இந்த பதிவு செய்திருக்கின்றார்கள். அதை இந்த அவையிலிருந்து எடுக்க வேண்டும். இந்த 10.5% இடையூறாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இப்போது நான் இந்த உங்கள் மூலமாக எந்த வழக்கு எந்த கிளை நம்பர் யார் போட்டது வழக்கு போட்டது உறவினர் இல்லை என்று சண்முகம் அவர்கள் சொல்லுவார். உங்கள் தலைவரின் உறவினர் கருத்தின்னு சொல்ல போனா இங்க இந்த அந்த குடும்பம் தான் எங்களுக்கு இங்க மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த குடும்பம் எங்களுடைய தலைவர் குடும்பம். ஆக ஒரு தவறான பதிவு இந்த பதிவை இந்த சட்டமன்றத்தில் இங்கு வைப்பது என்பது விரும்பத்தகாதது. அரசியல் செய்வது இந்த இடமில்லை. அதனால் அதை நீக்க வேண்டும் என்று உங்கள் முன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கருத்தை மாண்புமிகு உறுப்பினர் சி.வி. சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தார்கள், அதற்கான ரிட் பெட்டிஷன் நம்பர் எல்லாம் கேட்கிறார். இல்ல உறவினர் இல்லைன்னு சொல்றாரு. எங்கள் தலைவருடைய உறவினர் நான் இப்போதும் சொல்லுகிறேன், நன்றிக்கும் சொல்லுவேன், தெளிவா சொல்றேன். நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த வழக்கை தொடர்ந்தது. நான் அதை சொல்லக்கூடாது என்று தான் நேற்றும் இருந்தேன். அது தேவையில்லாமல் முன்னாள் அமைச்சர் சொல்லிருந்தால் நான் அந்த பெயரை சொல்ல வேண்டியது இருந்தது. இல்லை என்றால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆதாரமா சொல்றேன், இப்பயும் சொல்றேன். நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் பொறுப்பு திடீரென்று சொல்லுகிறார். ஆதாரத்தை நான் உங்களோட பேசுகிறேன். இல்ல நீங்க ஆதாரம் நீங்க வருங்க, உட்காருங்க, அவர் பேசட்டும். மாண்புமிகு சி.வி. சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று சொல்லி 2021 நடைபெற்ற அவர்களுடைய பேரவையினுடைய அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பேரவை கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர் பெயரில் தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே முறையீடு செய்யப்பட்ட போது அந்த வழக்கிலும் வாதாடியது அவர்கள்தான். அதை மறுக்க முடியாது. மற்றொன்று சொல்றேன், நீங்க சொன்னது சொல்லிடுறேன். மற்றொன்று ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனம் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னதாக சொல்கிறார். அவர்களுடைய பதிலே அதுக்கு பதில் இருக்கிறது. அவர் சொன்னது எப்போது? 2010. எதற்காக சொன்னார்? மத்திய அரசாங்கம் அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போது மத்திய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த யூபி அரசாங்கம், இவர் பங்கேற்றிருந்த யூபி அரசாங்கம் அன்றைக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்றைக்கு ஜனார்த்தன் சொன்னது, மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதில் ஜாதிவாரி கணக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? நேற்று சொன்ன போது அவர் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள்? ஓபன் என்ட் எனுமரேஷன் முறையில் நீ உன் ஜாதியை சொல்லு. ஒரு ஜாதி 50 பேர், ஒரே ஜாதி 50 பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதால் அன்றைக்கு 2011 46,07,000 இல்ல நேற்றே நிறைய விளக்கங்கள் நான் சொல்லிடுறேன். நேற்று உட்காருங்க. நான் பேசிடுறேன். உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. 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 நான் முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. இந்த விவாதம் இருங்க. உட்காருங்கன்னு சொல்ல உட்காருங்க சார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இல்ல இப்ப நான் பேசிடுறேன். உட்காருங்க. இல்ல அதை பத்தி நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் உட்காருங்க. அவர் இருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் இருங்க. பதிவு இருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க, உட்காருங்க. நீங்க ஆளாளுக்கு இப்படி பேசலாம் அனுமதிக்க முடியாது.
மாண்புமிகு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு பெர்டினன்ட் கொஸ்டினை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நேற்று மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் பேசுகிற போது எங்கள் தலைவருடைய உறவினர் தான் வழக்கு பதிவு செய்தார் என்று சொன்னார். ஆணித்தரமாக எங்கள் தலைவருடைய உறவினர் யாரும் பதிவு செய்யவில்லை, ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னார். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் ஆதாரம் இருந்தால் இடம் காட்டுங்கள், ஆதாரம் இல்லை என்றால் அவை கொடுங்க, நான் நீக்கி விடுவேன். அதோட அடுத்த பிரச்சனைக்கு போகலாம்.